உங்கள் விஜய். நம்ம ஜட்ஜஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தனித்தனி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஆனால் அவங்க 3 பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ரீட் ஃபார் தி ஐஸ். ட்ரீட் ஃபார் தி ஐஸ்னு மட்டும் இல்லை, ட்ரீட் ஃபார் தி இயர்ஸ் கூட. ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட்டே 3 பேருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் சிங்கர் 3 மேடையில். ஸோ அந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக. போச்சு ராஜயோகம் கூடி போச்சு. ரம் பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். 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 ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து சந்தோஷ் சாங் மன்றம் வந்த தென்றலுக்கு. அந்த பாட்டு பாடி முடித்த உடனே டக்குன்னு திவ்யா செட், உன்னி சார், ஸ்ரீனி சார், நீங்கள் 2 பேரும் அந்த கொஞ்சம் பாடுறீங்களா, அந்த பாட்டு பாடுறீங்களான்னு. ஸோ ஓகே பாடலான்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஃப்ரம் தி சரணம். அந்த சரணத்தில் வந்து நண்பர்கள் போலே வாழ்வதற்குன்னு ஒரு லைன் வரும். ஸோ எங்களை அறியாமல் ஐ திங்க் வி ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் லுக்ட் அட் ஈச் அதர் அண்ட் வி வர் சிங்கிங். ஸோ தீஸ் ஆர் சம் ஸ்பெஷல் மூவ்ஸ். அது நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெரியலை, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். இட் ஃபீல்ஸ் ஸோ ஸ்பெஷல் தட் எவ்ரி திங் கேம் டுகெதர் ஸோ பியூட்டிஃபுல்லி அட் தட் time without any planning. தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவரும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே சுட்டுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதேனும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே. தேங்க்யூ சார். நானும் ஸ்ரீனி அவர்களும் சேர்ந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நிறைய ஷோஸ் அப்ராட் ப்ளஸ் இந்தியாவில் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இந்த சூப்பர் சிங்கரில் வந்து குவைட் அ ஃபியூ பெர்ஃபார்மன்ஸஸ் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதாவது சேர்ந்து பாடுறது, சேர்ந்து ஒரு இம்ப்ராம்ப்டோவாக டக்குன்னு நினச்ச உடனே டக்குன்னு பாடுறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப சுவாரஸ்யமான சில அனுபவங்கள். அதில் குறிப்பிட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி சொல்லணுன்னா, மின்சார பூவே வந்து ஸ்ரீனி பாடினார். அந்த பாட்டு முடிகிற சமயத்தை டக்குன்னு அவர் என்னை கூப்பிட்டாரு, உன்னை ஜஸ்ட் கம் வந்து ஜஸ்ட் ஜாயின் சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டாரு. நானும் போயிட்டேன். அப்படியே போயிட்டு உடனே அந்த ராகத்தில் சும்மா ஒரு ஆலாபனை பண்ணி சும்மா கொஞ்சம் ஸ்வரம் தானம் அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு ரொம்ப ஒரு இம்ப்ராம்ப்டோ ஒரு க்ரியேட்டிவ் ஆங்கிள் அப்படியே போயிட்டோம்.
ஸோ that was a very very nice experience and came out very well also. ரொம்ப அழகாக இருந்தது. ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே. நிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன். அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன். அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது. வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல. நீ ஆணையிட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரு பூக்கள் அல்ல. சார் வாங்க சார். நீங்களும் நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். தொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா